அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கு என்ற காலம் போயிட்டுருக்கு. இந்த இந்த தலைப்படி தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ரொம்ப தெளிவான மனநிலையில் தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறோம். ஆனால் அது தெளிவாக இருக்கா இல்லையாங்கிறது போக போக தான் தெரியுது. வில் கேட்சப். என்னை பொறுத்த வரைக்கும் சரியான பாதை என்னவோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய பாதைகளும் என்னுடைய பயணங்களும் கடவுளால் தான் தீர்மானிக்கப்படுது. நான் எதுவுமே பண்ணுறதில்ல. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுமே அப்படி தாங்க. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதாங்க செய்வாங்க. கடவுள் இது கெட்டதை அவர் செய்ய வச்சாலும் சந்தோஷம்தான், நல்லதை அவர் செய்ய வச்சாலும் சந்தோஷம்தான். நல்லதை அவர் செய்ய வச்சாலும் சந்தோஷம்தான். ஏன்னா செய்கிற விஷயங்களால் என்னென்ன விளைவுகள் வருங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். நமக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், நம்ம செஞ்ச விஷயத்துக்கு என்ன நல்லது கெட்டதை பார்த்து செய்யணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப நாளாக 1 hour வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் போடவே முடியலை. ஏன்னு பார்த்தா அது விதி. The faith has been designed by the God, not only the man, not only the people. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நான் நாத்திகவாதிகளை கடுமையாக எதிர்க்கிறேன். நமக்கு மேலே ஜீசஸோ அல்லாவோ இல்லை இந்து கடவுள்களோ ஏதோ ஒரு சக்தி இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. கடவுள் எந்த சக்தியும் நமக்கு பின்னாடி கிடையாதுங்கிற அந்த நாத்திகவாதி முட்டாள்களை நான் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையே மிகப்பெரிய உதாரணம். நான் மூளைக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு 6 மாதத்து பிள்ளையில் பாதிக்கப்பட்டேன். 8 வயசு வரைக்கும் என்னால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுடைய கருணையாலையும் கடவுளுடைய அருளாலையும் வளர்ந்து இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ கடவுள் அருள் இல்லைன்னா மனுஷனுக்கு எதுவுமே நடக்காது. தேர் இஸ் நாட் ஹேப்பனிங் விதவுட் த ப்ரைஸ் ஆஃப் காட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாதையில் போகிறோம், எப்படி போகிறோம், இதெல்லாம் கடவுள் தான் முடிவு பண்ணுவார். மனிதனால் எதையுமே முடிவு பண்ண முடியாது. The man is not deciding anything. The God deciding everything. அதுதான் மெத்தட் ஆஃப் டூயிங் இட். கடவுள் நமக்கு ஒரு மெத்தடு வச்சுருப்பார்ல. என்றைக்கு நம்ம எங்கே தோக்கணும் எங்கே ஜெயிக்கணுங்கிற கணக்கு அவருக்கு இருக்கும் இல்லையா? அந்த கணக்குப்படி அவர் நம்மளை வாழ வைக்கிறாரு. அந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே கடவுள் நிர்ணயிக்கிறது தான். அதில் மாற்றமே கிடையாது. இப்போது நான் சும்மா தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் 47 பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. 47 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்னுடைய ஊனமுற்றவன் நான் முதலே சொன்னதுனால அந்த கருணையின் அடிப்படையில் நீங்கள் எனக்கு இந்த ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. There is no word to say to all of you. என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நிறைய பார்க்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்க்கணும். ஒரு மனுஷனாகப்பட்டவன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். நான் எல்லா வீடியோக்களையும் சொல்லும்போது தோல்விகளை அதிகமாக பெறுகிறவன் நிரந்தரமான வெற்றியை பெறுவான். அதில் டவுட்டே கிடையாது. வெற்றியை நீ தேடி போகிறத விட தோல்விகளை தேடிப்போ. தோல்வி அனுபவம் வெற்றி திமிரை மன்னிக்கணும் தோல்வி அனுபவத்தை கொடுக்கும். வெற்றி கர்வத்தையும் திமிரையும் தான் கொடுக்கும். திமிரையும் கர்வத்தையும் விட எப்பொழுதுமே அனுபவம் தான் பெரிது. அப்போ தோல்வியை பெரிதாக நினை. தோல்விகள் அதிகமாக இருக்கிறதுங்கிறதுக்காக வெக்ஸ் ஆகிறத விட தோல்விகள் அதிகமாக வர்றதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல். இது ஒரு புதுவிதமான கான்செப்ட் தான். எல்லாருமே வெற்றியை தான் விரும்புவோம். நான் உட்பட எல்லாருமே வெற்றியை தான் விரும்புவாங்க.
ஆனால் நான் எதுக்காக தோல்வியை சொல்கிறேன்னா, தோல்வி நிறைய பக்குவத்தை கொடுக்கும். நம்ம தோல்வி அடைய அடைய அது நமக்கு வந்து மனசை வந்து இருமாக்கி லேசாக்கிடும். அப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? அதுக்காக தான் தோல்வியை சொன்னேன். நல்ல வாழ்க்கை வேணும்னு எல்லோரும் நினைப்போம். ஆனால் வந்து நல்ல லைஃப் எப்படியும் அமைகிறத விட எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? எப்படி பார்த்தாலுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதை யாருக்காவது நல்லது செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும். நல்ல பாதை, நல்ல பயணம் எல்லாமே நல்லபடியாக நடந்து எல்லாருமே சூப்பராக இருக்கணும். லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருக்கும்போது, பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கடவுளை நினைக்க தோணாது. நம்ம கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவர் நல்லா செஞ்சுக்கிட்டே இருப்பார். வாழ்கிற வாழ்க்கையில் 1 hour வீடியோ போடணும்னு இன்றைக்கி நினச்சிருக்கேன். வாழ்கிற வாழ்க்கையில் தோல்விகளை அதிகமாக சந்திக்கிறவன் நிரந்தரமான வெற்றியை பெறுவான். வெற்றிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தொழிலதிபரோ எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவங்க வந்து தோல்வி வரும்போது அதை தாங்கிக்க மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். கம்ஃபர்ட் ஜோன் தான் எல்லாருக்குமே. கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். லைஃப் பூரா அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் டிஸ்கம்ஃபர்ட் அதுவும் ஒரு அனுபவம் தான். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்காக போவோம், ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. அப்படி நடக்காமல் இருக்கும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் நமக்கு ஏறிடும். அப்படி ப்ரெஷர் ஏறும்போது எப்படி வாழ்கிறோன்னே தெரியாது. அப்படி வாழும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நிதானமாக இருந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பிரச்சனையை டீல் பண்ணோன்னா அந்த கிக்கே தனி. லைஃப்பில் நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் எந்த ஒரு வகையிலையும் லைஃப்பில் துன்பம் வரணும்னு நினச்சா கூட நல்லது தான். துன்பம் அனுபவத்தை கொடுக்கும். துன்பத்தை தாங்குகிற சக்தி உன்னை இரும்பாக மாற்றும். எளியையும் இரும்பாக மாற்றும் தன்மை வந்து துன்பத்துக்கு உண்டு. இன்பம் வந்து ஒரு நிமிஷம் இன்பம்தான். கல்யாண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் இன்பம்தான். ஆனால் என் சூழ்நிலை நான் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய வேலையை காப்பாற்றணும், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் பார்த்து ஆகணும். அதனால் நான் கல்யாணத்துக்கு பண்ணி தான் ஆகணும். எல்லா சூழ்நிலையும் அம்மா அப்பாவோடு இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் அவசியமே இல்லை. இப்போது என்னுடைய வேலையை காப்பாற்றுறதுக்கு தான் நான் கல்யாணத்தை கையில் எடுக்கணுமே தவிர விருப்பப்பட்டு நான் வாழ்வேன்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை. மனிதனாகப்பட்டவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பழக வேண்டும். அப்படி பழகிட்டான்னா வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்குமே நன்றியோடு இருக்கணும். போகிற பாதை, போகிற பயணம் எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கணும். லைஃப்பில் தோக்கணும்னு நினைங்க. திரும்பவும் சொல்கிறேன், தோல்வி தான் ஒரு மனுஷனுக்கு பக்குவத்தை கொடுக்கும். 17 முறை கஜினி முகமது படையெடுத்து 18வது முறை ஜெயிக்கும்போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும் இல்லையா? அதுதான் முழுமையான வெற்றி. ஒருத்தன் வந்து வெற்றிகளே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு சலிச்சு போயிடும். தோல்விகள் அவனை பக்குவப்படுத்த வேண்டும். தோல்வியில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. தோல்வியில் கோலத்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திரும்ப ஃபைட் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது அந்த தோல்வியை அவனை பார்த்து பயந்து அதை வெற்றியை கொடுத்துட்டு போயிடும். இப்படி மனப்பக்குவத்தோடு ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறதை எவனாலையும் தடுக்க முடியாது.
எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது, இதெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணிவிட்டு லைஃப்பை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா அந்த வெற்றி எவனாலையும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்க நினைக்கிறவன் தான் விழுந்து போவான். நாளை 2 பேருக்கு பிறந்தநாள். என்னுடைய ஃப்ரெண்டு அவர் ஃபிலிப் ராஜசேகர் +2 வரைக்கும் கூட படித்தார். அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் டீச்சர் 11th and 12th கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் சோஃபியா அம்மா அவர்களுக்கும் நாளைக்கு பிறந்தநாள். அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்போ அவங்க திருநெல்வேலியில் இருப்பாங்க. என்னால் அவங்கள பார்க்க முடியலை. என் நண்பரையும் என்னால் பார்க்க முடியல. 2 பேரும் என்றைக்கும் நல்லா இருக்கணும். அதனால தான் நான் இதை கூட சொல்கிறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் தோல்விகள் அவனை பக்குவப்படுத்தும் கருவிகள், வெற்றி அவனை களிப்படைய வைத்து சோர்வடைய வைக்கும் கருவி. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட்டாலே போதும், லைஃப்பில் ஜெயிக்கலாம். விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் படிப்புலையும் அவங்க கவனம் இருக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. வாழ்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். அந்த பக்கத்தை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. அப்படி விடாமல் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசவுண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ரிசவுண்டிங்னால் நல்ல அங்கீகாரம். பாமரன் என்று எவனும் இல்லை. பாமரன் என்று ஒருவனை நினைப்பவன் தான் பாமரனாக போவான். படிப்பறிவு அடுத்தவனுக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவனுக்கு அனுபவ அறிவு அதிகம். இதை நான் எங்கள் அம்மாக்கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கும் அந்த அறிவு இருக்குது. வாழ்கிற வாழ்க்கை, போகிற போக்கு, இதெல்லாம் வச்சு நல்ல தெளிவான ஒரு லைஃப் ஸ்டைலை தேர்ந்தெடுங்க. அது நமக்கு போதும். லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற வேகத்தில் சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டுறக்கூடாது. சொந்த பந்தம் என்றுமே நமக்கு நல்லதை தரக்கூடியது. சொந்த பந்தம் எதையுமே பார்த்து பழகி பயணிக்க வேண்டியது. சொந்த பந்தம் ரொம்ப ஒட்டவும் கூடாது. எங்கள் அம்மா யார்ட்டையுமே அவ்வளோ ஒட்ட மாட்டாங்க. ஒட்டுனா நம்ம வாழ்க்கையை அவன் முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுவான். லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு பழகணும். ஜெயிக்கிறதுக்கு பழகிட்டோன்னா நம்ம ஜெயிக்கிறதை எவனாலையும் தடுக்க முடியாது. யூ ஹேவ் டு ஸ்டே ஃபார் த வின். யூ டெஃபினெட்லி சக்சீட் இட். பட் யூ ஃபேஸ் consecutive losses on your tries. You will get more and more experience compared to win, compared to victory. என்னை பொறுத்த வரைக்கும் தோல்வி தருகிற அனுபவம் நம்மை பக்குவப்படுத்தும். இதை எத்தனை தடவை சொன்னாலும் அது தகும். தோல்வி தருகிற அனுபவம் நம்மை பக்குவப்படுத்தும். அதே நேரம் வெற்றி தருகிற களிப்பு சிறிது நேரமே நிலைக்கும். வாழ்கிற வாழ்க்கை பூரா நம்ம லைஃப்பில் என்னென்ன சாதிக்கணும், எப்படி கொண்டு போகணும், என்னென்ன எங்கெங்கே மேஜிக் பண்ணணும், எங்கெங்கே லாஜிக்கலாக பேசணும், எங்கெங்கே எதை விட்டு கொடுக்கணும், இதை மாதிரி நிறைய கொஷின் மார்க் இருக்கணும் லைஃப்பில். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. நிறைய அனுபவ அறிவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்களையும் வளர்க்கும், உங்கள் வாழ்க்கையும் வளப்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அழிச்சிடும். நல்ல லைஃப் வேணும்னா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. அந்த துரோகம் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த லைஃப் அமையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் 1 hour வீடியோ போட்டுருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் நான் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் நினச்ச டார்கெட்டை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்குது. 1 hour வீடியோ நான் போட்டே ஆகணுங்கிற முடிவில் தான் நான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். பாதைகளும் பயணங்களும் நம்மை வழிநடத்தி பக்குவப்படுத்தும் என்பது தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம்.
ஆனால் ஜெயிக்கிறதுல அதிக சந்தோஷப்படக்கூடாது. ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் நடந்தால் அவசரமாக சொல்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்னா நமக்கு அதிகப்படியான துன்பங்களை அளிக்கும். ஒரு நிமிட சந்தோஷம் பல நாள் வலிகளை கொடுத்த தருணங்களும் உண்டு. அதெல்லாம் டிவி சீரியல்ஸில் அழகாக காட்டுவாங்க. மனித வாழ்க்கையில் நம்ம மாதிரி சின்ன வயசு பசங்களுக்கெல்லாம் வந்து அது அது போக போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் புரியும். அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம தலைகீழ நின்னாலும் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி வாழ்க்கை அனுபவமும் அப்படித்தான். வாழ்க்கையில் இதுதான் நடக்கும்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி கெஸ் பண்ணிட்டா அவன் ஞானி ஆயிடுவான். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும்னு நம்பினா போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். எல்லா பாதைகளும் அடைபட்டு கிடந்தாலும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் எல்லா பாதைகளையும் உடைத்தெறியும். இதை நீ மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். அப்படி செயல்படும்போது உன்னுடைய வாழ்க்கை முறைகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் மாறும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய கவனம் பூரா அந்த செகண்ட்ஸில் இருக்குது. 1 hour வீடியோ முடித்தாதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் நினச்சதை முடிக்கிறவன், கிடைச்சதை வச்சு வாழ்கிறவன் இல்லை. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய உண்மையான வைராக்கியமாக இருக்கணும். நம்ம நினைக்கிறது தான் நடக்கணும். கால சூழ்நிலைகளை மாற்றி காட்ட தெரிய வேண்டும். அதுக்கு கடவுள் அருளும் இருக்கணும். நாத்திகவாதிகள் என்ன பெருசாக சாதிச்சாங்கன்னு கேட்டால் சாதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒழுக்க நெறிகளை அவங்க பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அவங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் நாத்திகவாதிகள் பெரிய பெரிய சந்தோஷங்களை இழக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தா நாத்திகவாதிகள் நிறைய சந்தோஷங்களை இழக்கிறாங்க. அது திண்ணமான உண்மைதான். எப்போ பார்த்தாலும் நாத்திகத்தை பெருசாக நினைக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த நாத்திகத்தை நீங்கள் பெருசாக நினைக்கிறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சது? எந்த நாத்திகவாதிகளாவது சொல்லுங்கள் பார்ப்போம். அதை உங்களால் சொல்லவே முடியாது. அது அப்படியே ஏதாவது சந்தோஷம் கிடைச்சிருந்தாலும் நாத்திகவாதிகளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே அவங்க முன்ஜென்மத்தில் ஆத்திகவாதிகள், அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையிலேயே கிடைப்பதாகவே இருக்கும். வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பிறப்பு இறப்பு, நம்ம மூச்சு காற்று, இதை மட்டுமே இது நமக்கு ஏதோ ஒரு இயற்கை சக்தி கொடுத்துருக்குல்ல. கடவுளுங்கிறத விட்டுருங்க நாத்திகவாதிகளே. ஆனால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறதுனால நமக்கு பிறப்பு இறப்பு மூச்சு காற்று, நல்லது கெட்டது, நல்ல உணவு நல்ல உடை உறவிடம் எல்லாமே கிடைக்குது இல்லையா. அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டீங்கள்ல. நமக்கு மேலே எப்படி காற்று இருக்குன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி கடவுள் இருக்காங்கன்னு நம்புங்களேன். உங்களை யார் என்ன சொல்ல போகிறா? கடவுளை மட்டும் நம்பலாம், மனிதர்களை நம்பக்கூடாது. இதுவும் ஒரு பக்குவமான வார்த்தை தான். எப்போவுமே தெளிவு இருக்கணும். தெளிவு இருக்க லைஃப்பில் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நல்ல அனுபவசாலிகளால் டக்குன்னு எல்லாத்தையும் உணர முடியும். ஆனால் நம்ம அனுபவசாலிகளாக இருக்கிறத விட விதண்டாவாதம் நிறைய பண்ணுவோம். எனக்குமே அந்த விதண்டாவாதம் நிறைய உண்டு. எங்கள் அம்மாக்கிட்ட நிறைய ஆடுவேன் விதண்டாவாதத்தில். ஆனால் இப்போ விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா என் கூட இல்லை. அப்போ தெரியுது. அப்போ நான் எங்கள் அம்மா இறப்பாங்கன்னு நினைக்கல. நான் நினச்ச நிறைய அழுதா என்னுடைய தைரியம் குறைஞ்சிரும். என்னுடைய துக்கம் என்னோடு இருக்கட்டும் என்று நான் எல்லாவற்றையும் இழக்கிறேன் என்று நினைக்கிறேனோ அன்றே என் துக்கத்துக்கெல்லாம் வடிகாலை தேடிக்கொள்வேன். அன்னைக்கு அழுதுகிறேன். நான் என் லைஃப்பில் என்னைக்காவது ஒரு நாள் எதிரையாவது நான் தோப்பேன்ல, அன்னைக்கு உட்காந்து நான் அழுதுக்கிறேன்.
அப்போவுமே எனக்கு அழுக வராது. ஏன்னா எங்கள் அம்மா என்னை கான்ஃபிடெண்ட்டாக வளர்த்துருக்காங்க இல்லையா, அதனால் எனக்கு அழுகையே வராது. லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற மோட்டிவேட் கொடுத்ததே எங்கள் அம்மா தான். இப்போது இல்லைன்னு நினச்சி எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இப்பப்போ அதிகமாக தோணுது. ஆனால் அந்த அந்த வருத்தத்தில் நான் இருக்கிற பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ முடியாது. நம்மளுடைய அழுகை, நம்மளுடைய துக்கம், நம்மளுடைய கஷ்டம் இது அடுத்தவங்கள பாதிக்கக்கூடாது. லைஃப்பில் நான் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏமா அழணும்? என் அழுகையும் கண்ணீரும் என்னோடையே இருந்துட்டு போட்டுமே. என்னைக்கு இருந்தாலும் என்ன கண்ணீர் வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் தானே அழுது தீர்க்கணும். வாழ்க்கையை ஒரு விளையாட்டு போல் எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு அத்தனை உதவிகளை செஞ்சு நம்ம சந்தோஷங்களை பார்க்க முடியாமல் ஒரு உறவு போகுதுன்னா அது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். லைஃப் பூரா ஒருத்தனால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டும். லைஃப்பில் இதுதான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தருக்கு இருந்தால் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். என்னைக்கு இருந்தாலும் வெற்றியை நோக்கிய பயணமே நம்மை விடியலை நோக்கி அழைத்து செல்லும். இந்த நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டுகிறேன். விடியல் மீட்பு பயணம்னு ஒன்று மேற்கொண்டாங்க. விடியா ஆட்சின்னு ஒரு லூஸு சொல்லிக்கிட்டு மன்னிக்கணும், சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் விடிய அரசல்ல, விடிய வைத்த அரசு. திமுக அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி வருகிறது. அதை தெரியாத புரியாத சில நபர்கள் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அதற்கு என்ன செய்வது? நல்ல ஆட்சி கொடுக்கும் பொழுது சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நடிப்பில் நடித்து எல்லாவித கெட்ட பழக்கங்களையும் செய்துவிட்டு இப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று பெண்களை தொட்டு நடிக்கிற நடிகர்கள் சொல்வதை விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. என்றைக்குமே டிஎம்கே திராவிடத்திற்கு உயிர் கொடுத்த கட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திராவிட தலைவர்களில் தைரியமான ஒரு மனிதர். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். நான் ஏற்கனவே என்னுடைய அனுபவத்தை அவரோட எனக்கு இருந்த அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் திரும்ப அதை சொல்கிறதுனால அதில் எந்த விதமாக பயனும் வர போகிறதில்ல. கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒருத்தனுக்கு ஆங்கில புலமை நல்லா இருக்கணும். இப்போ நான் 1 hour வீடியோவுக்காக எல்லாத்தையும் கலந்து தான் போடுறேன். கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல தலைப்பெடுத்து 1 hour வீடியோ போட முயற்சிக்கிறேன். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு. இந்த வீடியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கிறத பொறுத்து நான் அடுத்த வீடியோக்களில் திரும்ப நல்லா போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லா வீடியோக்கள்லேயும் 8 கமெண்ட்ஸ் இருக்குது வரைக்கும். ஆனால் படித்து பார்க்க முடியலை. எனக்கு நிச்சயமாக நெகட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்க மாட்டேங்கன்னு நான் நம்புகிறேன். லைஃப்பில் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும். பாதைகளும் பயணங்களும் என்றைக்குமே நல்லா அமையணும். நல்லா அமைஞ்சதுன்னா அது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? கல்வி தான் அழியாத செல்வம். திரும்பவும் சொல்கிறேன், நான் 1 hour வீடியோக்காக போட்டுட்ருக்கேன். முழு தலைப்பாக நான் எதையுமே போடலை. கட்சி சார்பாகவும் போடலை, கல்வியை பற்றியும் போடலை. எனக்கு என்ன தோணுதோ 1 hour வர்ற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திருப்பி நான் ஒரு தலைப்பெடுத்து அதில் என்னென்ன ஐடியாஸ் கிடைக்குதோ அதை நாளைக்கே நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டை முடிஞ்சால் கூட நான் அப்லோட் பண்ண தயாராக தான் இருக்கேன். எப்படியாவது 1 hour போடணுங்கிற அந்த இன்டென்ஷன் நான் நிறைவேற்றி ஆகணும். அதுக்காக தான் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். லைஃப்பில் 25 minutes இப்போ போட போகிறேன். ஏற்கனவே 30 minutes வீடியோ ஒன்று போட்டிருக்கேன்.
ஆனால் 30 தாண்டி 1 ஹவர் வீடியோ எப்படி போட போகிறேன், என்ன மாதிரி நான் செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியாது. செய்வேன்னு நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் சிறந்த ஆசானாக எல்லோருக்கும் விளங்குகிறது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். இந்த கருத்தை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டோனாலே நம்ம ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். பாதைகளும் பயணங்களும் தெளிவாக இருக்கணுங்கிறது கடவுளால் வகுக்கப்பட்ட நியதியாகும். இப்போ என்னோடய நெக்ஸ்ட் டாபிக், எப்படியாவது நான் 1 ஹவர் வீடியோ போடணுங்கிறதுக்காக தான் கலந்து போட்டுட்ருக்கேன். இப்போது ஒருத்தன் பசியோடு வர்றான்னா அவனுக்கு உணவு கொடுக்கறது பெரிய புண்ணியம். நான் அனுபவத்தை பார்த்துருக்கேன். ஒரு நாள் நான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன், எங்கள் அம்மா இல்லாததுனால. அப்படி ஹோட்டலில் சாப்பிடும்போது இன்னொரு பையனுக்கு நான் பில் செட்டில் பண்ணேன். அன்றைக்கி சாயங்காலம் எனக்கு பைசா செலவில்லாமல் ஒரு பைக்கில் கலெக்டரேட் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி அனுபவங்கள் நம்மை உயர்த்தும் கருவியாக என்றுமே செயல்படுகிறது. எப்படி பார்த்தாலுமே ஜெயிக்கிறது நம்மளாக தானே இருப்போம். பாதைகளையும் பயணங்களையும் நன்றாக தெளிவாக உற்று நோக்கியபடி வாழ்வோம். எப்படியும் வாழலாம் என்கிற எண்ண ஓட்டங்களை விட்டொழிப்போம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதே எண்ணுவோம், நல்லதே அனைவருக்கும் செய்வோம். அனுபவ அறிவு எல்லாருக்குமே இருக்கணும். அனுபவம் ஒரு சிறந்த ஆசானாக இருக்கும். அப்படி எல்லாருக்கும் அமையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எப்படியும் வாழலாங்கிற எண்ண ஓட்டங்களை விட்டொழியுங்கள். இப்படித்தான் வாழணுங்கிற பிரின்சிபலுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு அது தெளிவாக கிடைக்கும். பாதைகளும் பயணங்களும் கடவுளால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோனாலும் அது கடவுள் சொல்லித்தான் நம்ம செய்கிறோம். கடவுள் மனித உருவம் எடுத்து தான் சில விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறார். மனித உருவத்தில் சில விஷயங்கள் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை நம்மளால் மறுக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக தெரியணும். பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது. பெண்களை வந்து போக பொருளாக, அதாவது அவங்கள யூஸ் பண்ணிட்டு போடுற டிஷ்யூ பேப்பர் மாதிரி நினைக்கக்கூடாது. அவங்க மிகப்பெரிய சக்தி. அதை வந்து எப்போவுமே புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். லைஃப்பில் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அனைவரும் வெற்றி களிப்பில் இல்லாமல் தோல்விகளை எதிர்பார்ப்போம். தோல்விகளை எதிர்பார்த்தா மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா தோல்வி அனுபவத்தை கொடுக்கும். யார் எப்படி நம்மளை ஒதுக்குனாங்க, என்னென்ன செஞ்சாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். தோல்விகளை அதிகம் சந்தியுங்கள், நிரந்தரமான வெற்றியை பெறுவீர்கள். இதுதான் என்னோடய தாட். வாழ்கிற வாழ்க்கை பூரா லைஃப்பில் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் போகிற பாதையும் பயணத்தையும் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம்தான். பாதைகளையும் பயணங்களையும் தெளிவாக முடிவு செஞ்சு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். வாழ்கிற வாழ்க்கை பூரா உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த அனுபவங்களை நீங்களே சோதித்து பார்த்துக்கோங்க. நல்ல லைஃப் அமையும் எல்லோருக்கும். லைஃப்பில் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்றுமே உங்கள் பயணம் இனிமையாக அமையணும். இப்போ தலை தோனியை விமர்சிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி சில வார்த்தைகள். தலை தோனி பங்களாதேஷுக்கு எதிராக தான் அறிமுகமானார். அவருடைய முதல் 3 போட்டிகள் அவருக்கு சரியாக அமையலை. திடீர்னு வந்தார் பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக 148 ரன். யாருமே அடிக்க முடியாத ஒரு ரன்ஸ், அதுவும் அறிமுக நாட்களில். ரொம்ப ஒரு திறமைசாலி.
எஸ்பெஷலி விராட் கோலி மேலே ஒரு சின்ன கோவம் எனக்கு உண்டு. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளில் அவர் 31% வச்சுருக்காரு. இப்போ தான் அவருடைய 50 எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 20% வச்சுருப்பார், 15 ஹாஃப் சென்ச்சுரிஸ் தான் இருக்கும். அப்படி தன்னுடைய சுய லாபத்துக்காக ஆடக்கூடிய ஒரு வீரர் தான் விராட் கோலி. எனக்கு பெங்களூர் ஆர்சிபி பிடிக்கும். நான் சென்னையில் தமிழர்களே இல்லை, அவ்வளவா இல்லைங்கிற கோவத்தில் தான் ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு பையன் வந்து ரொம்ப சென்னை தான் உலகம், சென்னை அணியில் ஒரு தமிழன் இப்போ அஸ்வின் மட்டும்தான் இருக்கார். முரளி விஜய், பாலாஜி, பத்ரிநாத், அஸ்வின், அப்புறம் யார், இவங்க தான் இருந்தாங்க. இந்த 4-5 பேர், வருண் சக்கரவர்த்தி ஏன் இல்லை, தினேஷ் கார்த்திக் ஏன் இல்லை, அபினவ் முகுந்த், அந்த மாதிரி பிளேயர்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. இந்தியாவில் வாஷிங்டன் சுந்தர் கூட வேறு டீமில் தான் போய் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு, பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்கள எழுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அடுத்த தடவை ஐபிஎல் சூஸ் பண்ணும்போது தமிழர்களை தமிழ்நாட்டு அணிக்கு, அதாவது சென்னை அணிக்கு அதிகமாக கொண்டு வாங்க. தோனி வந்து நல்ல தகுதியான பேட்ஸ்மேன், திறமையான பேட்ஸ்மேன். அவருக்கு 43 வயசு ஆகுதுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் ஓய்வு, எந்த சக்கரத்திற்கும் ஒரு ஓய்வு வேணும். அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த சக்கரத்துக்கு டயர்ட்னஸ் வந்துடும். அந்த டயர்ட்னஸ் தோனிக்கு வர்றதுக்குள்ளே அவரை மரியாதையாக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கு கௌரவமான ஓய்வை சென்னை அணி பரிசளிக்கணும். அதை தான் கேட்குறேன். மென்டராக இருக்கட்டும். எத்தனையோ நாதாரிங்க மென்டராக இருக்காங்க. எத்தனையோ நாதாரிங்கன்னா சம்திங் ரொம்ப கோவப்பட்டு தான் பெரிய ஆள்னு காட்டுறாங்களே, கௌதம் கம்பீர், அவங்க மென்டராக இருக்காங்க, இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருக்காங்க. ஆனால் தோனியாக இருக்கக்கூடாது. தோனி வந்து ஒரு நல்ல பிளேயர், சுயநலம் இல்லாத பேட்ஸ்மேன். அவருக்கு ரிட்டைர்மெண்ட்டை கொடுத்து சென்னைக்கு மென்டராக போடுங்க, நல்லா இருப்பாங்க. தோனிக்கு அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இவர் இன்னுமே டீமில் இருந்து ஆடும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சிக்ஸருக்கு அவருக்கு பவர் இருக்கும். அவருக்கே இந்த வாழ்க்கை சலிச்சு போயிடும். சச்சினுக்கு வந்து 40 வயசில் இந்த வாழ்க்கை சலித்து போனதுனால தான் அவர் ரிட்டையர்ட் ஆனார். இதே ஏஜ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை விடுங்க, ஐபிஎல்லில் 2013 ஓய்வு பெற்ற மிஸ்ட் உலகத்தின் தலை சிறந்த பேட்ஸ்மேன், மாஸ்டர் பிளாஸ்டர்னு அழைக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் இதே தோனி அளவுக்கு விளையாட முடியாதா? அவர் ஏன் விளையாடல? இப்போ கூட இந்த வேர்ல்டு லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் லீக்கில் அவர் பேட்டிங் ஆடிட்டுருக்காரு, நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் அவருக்கும் அறிவும் உண்டு, அனுபவமும் உண்டு. தோனியை குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அப்படி மதிப்பிட்டால் 2 வேர்ல்ட் கப்பை பார்த்து ரசித்த ரசிகனாக நான் வந்து ரொம்ப வெட்கப்படணும். தோனி வந்து நல்ல பிளேயர், அவருக்கு ஓய்வு தேவை. அவர் குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும். 1 வருஷத்துக்கு இருக்க தான் கேம் ஆடுறாங்க. ஆனால் ஒரு சீசனில் ஒரு டீம் நல்லா, அவர் இருக்கிற ஒரு டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அது அவருடைய மனநிலையை பாதிக்கும் இல்லையா? அதுக்காக மட்டுமே சொல்கிறேன், தோனி வந்து ஓய்வு கௌரவமான நிலையில் பெற வேண்டும். நான் சென்னை அணிக்கு ரசிகனும் அல்ல, எதிரியும் அல்ல. ஆனால் ஒரு நல்ல மனிதர் வந்து கௌரவமாக ஓய்வு பெறணும். இதை தான் நான் விரும்புகிறேன்.
எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிராது. நல்ல அனுபவத்தை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் நினச்சதை முடிக்க போகிறேன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு 25 நிமிஷம் ஓட்டிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து 1 hour வீடியோ நான் போட்டு முடிச்சிடுவேன். லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் லைஃப்பில் நம்ம நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது நமக்கு எந்த விதமான இடையூறுகளும் வராது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வியும் பார்ப்போம் இல்லையா? தோல்வியை பார்க்கும்போது மனப்பக்குவம் வேண்டும். ஒரே விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது மனது சம்மந்தப்பட்டது. நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு மாதிரியும் நான் நடந்துக்க வேண்டியிருக்கு. மனிதர்களுடைய மனநிலையை வந்து எங்களை மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு கொடுக்குற லைக்ஸ், நீங்கள் பார்க்குற வியூஸ், இதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் நீங்கள் எந்தளவுக்கு எங்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னு. அதனால தான் சொல்கிறேன், நாங்களும் சைக்காட்ரிஸ்ட் மாதிரி தான். உங்களுடைய மனநிலையை எங்களாலும் அதனை யூடியூபர் எங்களாலையும் கணிக்க முடியும். எனக்கு வந்து முகத்துக்கு முன்னாடி நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன நல்லவம்பாங்க வல்லவம்பாங்க. ஆனால் முகத்துக்கு பின்னாடி அவங்க கிடக்கிற நொண்டி தான் சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தையிலையும் என்னை திட்டிருக்காங்க. அதெல்லாம் கடந்து தான் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். நம்மளுடைய பாதைகளும் பயணங்களும் என்றுமே நம்மை பக்குவப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தவில்லை என்றால் அது வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு இடையூறுகளைத்தான் தரும். அதை மட்டும் என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். பாதைகளும் பயணங்களும் நம்மை பக்குவப்படுத்தும் ஒரு கருவியாகும். எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அமையுது, எல்லாமே நம்ம முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி வாழும்போது கொஞ்சம் பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து தவிர்க்கப்படும். பிரச்சனைகளை தெளிவாகவும் மன உறுதியோடையும் டீல் பண்ணணும். அப்படி டீல் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் கரைஞ்சிடும். நல்ல பாதைகளையும் பயணங்களையும் எப்போதுமே நம்ம வந்து தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கணும். பாதைகளையும் பயணங்களையும் நம்ம முடிவு பண்ணும்போது அந்த பாதையும் பயணமும் நம்மளை ரெஸ்கியூ பண்ணி தான் தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் நம்ம தான் ஜெயிக்கணுங்கிற முடிவை எடுக்கணும். அந்த முடிவு தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கருவி. என்றைக்குமே நம்ம தாங்கிற எண்ணமே நம்மளை கொல்லாமல் பார்த்துக்கணும். நம்மளால் முடியுங்கிறது வேறு, அதே நேரம் நம்மளால் மட்டும்தான் முடியுங்கிறது தலக்கணும். அந்த தலக்கணத்தை மட்டும் என்றைக்கும் உள்ளே விட்டுறாதீங்க. உங்கள் மனதுக்குள்ளே நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க. தாய் தந்தையை மதிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் நம்ம தான் வாழ்கிறோம், நம்ம தான் எல்லாமேங்கிற திமிரு மட்டும் இருக்கவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமில்லாததாக போய்விடும். என்றைக்குமே நம்ம தான் ஜெயிக்கணும். ஆனால் இருமாப்போடு அல்ல, இறைவனை வேண்டிக் கொண்டு பாதைகளையும் பயணங்களையும் தெளிவாக முடிவு செய்யுங்கள். அப்போது தான் உங்கள் பாதையும் பயணமும் தெளிவாகும். நல்லதே நடக்கும், நல்லதை செய்யுங்கள் அனைவருக்கும். என்ன நடக்கணும், ஏது நடக்கணும், எப்படி முடியணும், இந்த எண்ண ஓட்டங்களை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பாதைகளும் பயணங்களும் உங்களை பக்குவப்படுத்தும் நல்ல கருவிகளாக இருக்கிறது. ஒருத்தன் முள் பாதைக்குள்ளே போனான்னா அவனை காப்பாற்றிக்கிற தைரியம் அவனுக்கே இருக்கும். அந்த தைரியம் இல்லாதவன் பாதைக்குள்ளே போகக்கூடாது. முள் பாதை கிடையாது, வாழ்க்கை முறைகளை தான் அப்படி சொன்னேன். என்றைக்குமே லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். பாதைகளும் பயணங்களும் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
பாதைகளையும் பயணங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து எல்லோரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் மனித எண்ணங்களாக இருக்க வேண்டும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் பாதைகளும் பயணங்களும் தெளிவாக முடிவு செய்யப்பட வேண்டும் நம்மால். அதுக்கு இறைவனை வேண்டிக்கிட்டு அந்த பாதைகளையும் பயணங்களையும் தெளிவாக முடிவு செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முழுமையடையும். எல்லாம் நன்மைக்கே என்ற கோட்பாடை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி மனசில் வச்சு செயல்படும்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முழுமையாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கை பூரா உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். எல்லாம் நன்மைக்கே. மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். 1 hour வீடியோ போடணும்னு நினச்சேன். 19 நிமிஷம் இன்னும் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் மூச்சும் வாங்குது. நிச்சயமாக நான் முடிச்சுடுவேன் நம்புகிறேன். நம்ம பாதைகளையும் பயணங்களையும் தெளிவாக முடிவு செய்யுங்க. எவனையும் எதிரியாக நினைக்காதீங்க. எவனுக்கும் உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்கிட்ட வீழ்ந்து போகாதீங்க. பெண்கள் எல்லாருக்கிட்டையுமே உஷாராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, என் முகத்தை பார்க்குறீங்கல்ல, என்கிட்ட கூட நீங்கள் உஷாராக இருக்கலாம், தப்பில்லை. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தவறு நடந்தால் பாதிக்கப்படுத்த பெண்கள் தான். பெண்களை மதிப்போம். என்றுமே அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம். என்றைக்குமே லைஃப்பில் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும். நல்ல லைஃப் லீட் பண்ணுங்கள். லைஃப்பில் எல்லாமே கிடச்சி நீங்கள் பெருசாக வரணும். இது மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்குமான வேண்டுகோள். 42வது நிமிஷத்தில் இருக்கேன். 1 hour வீடியோ போட்டு முடிச்சிடுவேன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு 18 நிமிஷம் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, கல்வியை மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். கல்வி மட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தால் முதல்ல கிடச்சிடணும். கல்வி நல்லபடியாக கிடச்சி நல்லபடியாக இருக்கணும் அனைவரும். மூச்சு வாங்கிட்டு தான் போடணும். ஆனால் என்னமோ தெரில, எனக்கு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது. அநேகமாக நான் தூக்கத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது 1 hour வீடியோ போட்டு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். முடிச்சிடுவேன்னு நம்புகிறேன். அடுத்து போடும்போது நல்ல கண்டென்ட்டோட நல்ல நிதானமாக போடுறேன். இப்போ இரவு நேரத்தில் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கண்ணை சொக்கிட்டுருக்கு. பார்ப்போமே. டெஃபினட்டாக முடிக்க போகிறேன்னு தான் நம்புகிறேன். எந்த அளவுக்குன்னு பார்ப்போம். 3/4 மணி நேரம் வீடியோவாக இது மாறிடுச்சு. இன்னும் குறைஞ்சது ஒரு நிமிஷமாவது நான் போட்டாகணும். அனைவருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் சேரட்டும். எனக்கு ரொம்ப கண்ணை சொக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பார்ப்போம். நல்ல உற்சாகமான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுங்கள். அது உங்களை பக்குவப்படுத்தும். லைஃப்பில் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அனைவரும் என்றுமே நல்லதையே செய்வோம். 44 நிமிஷம் 16 நிமிஷம் இருக்குது 1 hour வீடியோவுக்கு. நான் நினச்சதை முடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் இந்த யூடியூப் சேனலு. செகண்ட்ஸ் சீக்கிரம் போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. 1 hour வீடியோ ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஆனால் போக மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறது எப்போவுமே நடக்கிறது இல்லையா? மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாலும் இறைவன் நமக்கு தேவையில்லையே. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்குது. பார்ப்போமே என்னால் போட முடியுதா இல்லை பாதியிலே நான் விட்ரா பண்ணுறேன். பார்ப்போம்.
எனக்கு வந்து நல்ல தோழிகளும் இருந்தாங்க, நல்ல தோழர்களும் இருந்தாங்க, நல்ல பெற்றோர் இருந்தாங்க. எனக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில். ஆனால் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதான்னு கேட்டால் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. காரணம் என்னோடய ஊனம். ஆனால் இந்த யூடியூப் சேனலில் 47 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, எனக்கு ஊக்கம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் நினச்ச டார்கெட்டு அடைய போகிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் கடவுள் அருளால் தான். கடவுள் அருள் இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். இப்போ வந்து 46வது நிமிஷத்தில் இருக்கேன். என்னுடைய வீடியோவில் 46வது நிமிஷத்தில் 46வது நிமிஷத்தை தொட போகிறேன். லைஃப்பில் எல்லாமே கிடச்சி எல்லாருமே பெருசாக ஜெயிக்கணும், அதுதான் என் ஆசை. திருக்குறளை என்றைக்குமே நினைப்பில் வச்சுக்கோங்க. திருக்குறள் என்றைக்குமே நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை வாழ வைக்கிற கருவியாக இருக்கும். இதுதான் என்னுடைய லாங்கஸ்ட் வீடியோ. 46 செகண்ட்ஸ், இன்னும் 14 நிமிஷம் இருக்குது. நல்ல எண்ண ஓட்டங்களை நாம் வாழ்கிற வாழ்க்கையில் கொள்வோம். பாதைகளையும் பயணங்களையும் லைஃப்பில் நல்லா வச்சுருக்கணும். லைஃப்பில் இன்னது தான் இல்லை, எல்லா பிரச்சனைகளும் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் சாந்தமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். தற்கொலையை மட்டும் நாடி போகாதீங்க. அது உங்களை இன்னும் தான் கஷ்டப்படுத்தும். ஒருவேளை பொழைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை இன்னும் ஒரு துன்பப்படுத்தும். உடல் ரீதியாக ரொம்ப துன்பப்படுவீங்க. அதனால் தற்கொலையை மட்டும் நினைக்காதீங்க. நீட் தேர்வு வரப்போகுது அடுத்த மாதம். அதை நல்லபடியாக மாணவர்கள் நீட் போட்டிருக்கிற அப்ளிகேஷன் கொடுத்துருக்குற அனைத்து மாணவர்களும் நல்லா எழுதுங்க. 47வது செகண்ட், 47வது நிமிஷம். ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு வச்சுருக்காரோ அந்த லெவல்லையே நம்ம இருக்கணும். எந்த கடவுளையும் நிந்திக்க நான் வரவில்லை. ஆனால் அதிகப்படியான போதனைகளை செய்து வேறொரு மதத்தினரை இழுக்கும் விஷமிகளை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். நாத்திகவாதிகளை எப்படி கண்டிக்கிறேனோ அதே போல் வேறொரு மதத்திற்கு இன்னொரு மக்களை தூண்டுபவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறேன். சில பக்குவப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினது. பகல் பொழுதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போடலாம். பட் இட்ஸ் இனஃப். நான் என்னுடைய உடம்பை தொட்டுக்கிட்டே வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அப்படி இல்லை. ஒரு மனிதன் இயல்பாக இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்தால் அவனுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு கூட நான் செக் பண்ணுறேன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக என்னுடைய இயற்கை சார்ந்த விஷயங்களை நான் தவிர்க்க முடியாது. சில பேர் வேணும்னே கேட்பாங்க, ஏன் நீங்கள் உடம்புல கை வச்சிட்ருக்கீங்க? இந்த மாதிரி கேட்கும் பொழுது அவர்களுக்கு தனித்தனியாக பதில் சொல்ல எனக்கு விருப்பமில்லை. அதனால்தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன். உடம்புல இப்போது எனக்கு தான் உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வைங்களேன். அப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ என் நெஞ்சை பிடிச்சாதான் எனக்கு வலி குறையும். அந்த வலிக்காக நெஞ்சை பிடிக்கிறத விட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணனா நான் இறந்து விடுவேன்.
அடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் இருக்கணும்ல, அதுக்காக தான். நான் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கல் வேர்ட்ஸ். அதில் உங்களுக்கு டவுட் வேண்டாம். யாரையும் புண்படுத்தணும், யாருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலை. 50 நிமிடங்களை தாண்டி விட்டேன். இதுவும் மகிழ்ச்சியான செய்தி தான். நல்லதே நடக்கும், நல்லதே செய்யுங்கள் அனைவருக்கும். எல்லாம் நன்மைக்கே என்ற பேட்டர்ன் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கே டிக்கெட் எடுக்க முடியாத நிலைமை வரலாம். அதனால் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன். பக்குவமாக நடந்துக்கிட்டால் அது கொஞ்சம் நமக்கு நல்லா தான் அமையும். எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு எண்ணத்திற்குள் வாருங்கள். அந்த எண்ணமே உங்களை உயர்த்தும் கருவியாக மாறும். 51வது நிமிஷத்தை அடியெடுத்து வைக்க போகிறேன் இந்த வீடியோவில். 1 hour வீடியோ இன்றைக்கி தான் நான் நினச்சது நிறைவேற போகுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக தான் இது அமையுது. டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் மற்றும் டைரக்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பெண்களை மிகைப்படுத்தி தயவு செய்து காட்சி அமைப்புகளை எடுக்க வேண்டாம். அவர்களை கேவலமாக சித்தரிக்கும், அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும், அவர்களை கண்ணிய குறைவாக காட்டுவது அனைத்தையும் நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் எந்த கதைகளையும் படமாக்க முடியாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்னை விட இதில் பழமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உங்களை ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. கரெக்டாக இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது 1 hour வீடியோ முடியறதுக்கு. ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும். அனைவரும் ஒரு உறுதிமொழியோடு வாழ்க்கையை எதிர்கொள்வோம். தீங்கு செய்ய மாட்டேன், தீங்கு விளைவிக்க மாட்டேன், தீங்கு விளைவிப்பவர்களை தடுப்பேன். இந்த மாதிரி வாக்குறுதிகளை நம்ம வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. நல்லா வாழலாம். எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறை நமக்கு அமைக்கிறது இதுதான் முக்கியம். பாதையும் பயணமும் எல்லாமே நல்லபடியாக அமையும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நல்ல வாழ்க்கை கிடைச்சி நல்லபடியாக இருப்போம். அப்படிங்கிறத பார்த்து பரிவுடன் அனைவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்துக்கும் போது நம்ம நிறைய பக்குவப்படுவோம். நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாலே லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். 7 நிமிடங்கள் இருக்கிறது. மிக மன நிறைவாக இருக்கிறது இந்த வீடியோ போட்டது. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு. உங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை என்கிட்ட தைரியமாக சொல்லலாம். ஆனால் 8 கமெண்ட்ஸ் தான் இருக்குது, என்னால் ஓப்பன் பண்ண முடியல. கமெண்ட்ஸை அதிகப்படுத்துங்க. 3000க்கு மேலே பார்த்துருக்கீங்க. ஒரு நாளைக்கு 4000 பேர்கிட்ட பார்க்குறீங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 6 நிமிடம் இருக்குது இந்த வீடியோ முடியறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி இந்த 1 hour வீடியோ போட்டதுக்கு. உங்கள் எல்லோரும் நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் எனக்காக வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் போட்டு யூடியூப் சேனல் நல்லபடியாக வளரணும். இதுதான் என்னோடய ஆசை, என்னுடைய ஆவல் இதுதான். நான் நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய வீடியோஸ் போட்டு உங்கள் அன்பை பெறணும். இதுதான் என்னுடைய ஆசையும் கூட. நல்ல வாழ்க்கை, நல்ல எண்ண ஓட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் நான் ஜெயிப்பேன். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிறது இந்த வீடியோ முடியறதுக்கு. உங்கள் ஆதரவும் அரவணைப்பும் இருந்தால் எல்லாமே வெற்றி தான் எனக்கு. ஆனால் செகண்ட்ஸ் போகணும், சீக்கிரம் போகணுங்கிற
ஆவலில் இருக்கேன். 1 ஹவர் இப்படியெல்லாம் நான் பேசினதே இல்லை. இதுதான் முதல் தடவை 1 ஹவர் வீடியோ முடிக்க போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாதைகளும் பயணங்களும் கடவுளால் நிர்ணயிக்கப்படுதுன்னு நான் தான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இதை முடிக்கணும்னு கடவுள் நிர்ணயிச்சிருக்காரு. அதுதான் நடந்துகிட்ருக்குங்க. 1 ஹவர் வீடியோ முடிஞ்சதும் நானே வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே எல்லா நல்லதும் எல்லா அதிசயங்களும் கிடைக்கட்டும். எல்லா ஆச்சரியங்களையும் எல்லாரும் அனுபவிக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். பாதைகளும் பயணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களின் அடிப்படையில் வாழ்கிறோம். எப்படி வாழ்கிறோம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை முறைகள் அமையுது, பாதைகளும் பயணங்களும் எப்படி அமையணும், என்ன மாதிரி முடிவுகளை எந்த நேரத்தில் எடுக்கணும், இந்த மாதிரி பக்குவமெல்லாம் நமக்கு இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாம். இன்னும் ஒரு 4 நிமிடம் இருக்குது கரெக்டாக 1 ஹவர் வீடியோ முடியறதுக்கு. பாதைகளை பயணங்களும் நல்லபடியாக அமையணும். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். இன்னும் ஒரு 4 நிமிடம் இருக்குது. உங்களுக்கான வாய்ப்புகள் எனக்கு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்கங்கிறது எனக்கு நாளைக்கு காலையில் தான் தெரியும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்காக இந்த வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறது. ஆனால் எனக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை யார்கிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். உங்ககிட்ட வெளிப்படுத்தினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல பாதைகளும் நல்ல பயணங்களையும் நம்ம கரெக்டாக முடிவு பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. உங்களுக்கு 1 ஹவர் வீடியோ நான் கொடுக்கறதுக்கு நல்ல கண்டென்ட் கிடச்சா நிச்சயமாக நான் 1 ஹவர் வீடியோ அதிகமாக போடுவேன். இதையும் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். தொண்டை வலி, தூக்கம் வருது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் 1 ஹவர் வீடியோ முடிச்சுட்டு தான் நான் போகணும். கரெக்டாக வந்துட்டேன். கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 நிமிடம் தான் இருக்குது 1 ஹவர் வீடியோ முடிக்கிறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 57 நிமிடம் 14 செகண்ட்ஸ், 17, 18, 19, 20, 21ன்னு போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு எம்பரேசிங்கான சூழ்நிலையில் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இப்போ 1 ஹவர் வீடியோக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து கடவுள் அருள். எவனுக்கும் பாவம் செய்ய நினைக்காதீர்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்ல பக்குவமான விஷயங்களை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக் கொடுங்க உங்களோட சின்ன வயசு பசங்களுக்கு. ஆனால் அது ரொம்ப கடினமான ஒன்று தான். ஏன்னா பசங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அது ஒரு செட்பேக். இன்னும் ஒரு 2 நிமிடம் இருக்குது இந்த 1 ஹவர் வீடியோ முடியறதுக்கு. சக்ஸஸ் பண்ணிட்டேன் நம்புகிறேன். உங்கள் கூட இந்த மாதிரி 1 ஹவர் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அனைவருக்கும். எப்படியாவது இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் போகணும். 2 நிமிடங்கள் போனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாதைகளும் பயணங்களும் வாழ்கிற வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். அமைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் நல்லபடியாக அமைஞ்சு எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். பாதைகளும் பயணங்களும் அனைவருக்கும் நல்லபடியாக அமையணும். நல்லதே நடக்கணும் அனைவருக்கும். எல்லாம் நன்மைக்கே. எல்லாவற்றையும் கடவுள் கையில் ஒப்படையுங்கள். அவர் நமக்கு நல்லதை செய்வார். நல்லதை எதிர்பாருங்க, தீயதை புறந்தள்ளுங்க. நல்ல பக்குவமான விஷயங்களை செய்யுங்க. யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க. யாரையும் கவுத்துட்டு மேலே வரணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சா அந்த வெற்றி உங்களுக்கு நிலைக்காததாக போய்விடும். இதெல்லாம் வந்து பக்குவமாக பார்த்து நிதானமாக டீல் பண்ணுங்கள். 59 நிமிடங்கள் 1 ஹவர் நிறைவு செய்ய போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க.
இந்த வீடியோ இன்னும் ஒரு 20 செகண்டில் முடிஞ்சிடும். முடிக்க தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தூரம் போனது. நன்றி அனைவருக்கும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.